மகரம் கும்பம் 2 பேர்த்துக்குமே சனி வக்கரமாக இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும், வெற்றி தள்ளி போகும் சூழ்நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுப்பாங்க. வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படும். பூர்வீக சொத்தில் ஏதாவது பங்கு வரதா இருந்தால் அதை கெடுக்கிறதே உங்கள் அண்ணனோ அக்காவோ தான். அவங்கள நம்பி ஏதாவது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சொத்து வரவே வராது. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பெயர்ச்சி, மற்ற செவ்வாய் பெயர்ச்சி எல்லாம் எப்படி வேணால் இருந்தாலும் பெருசாக பாதிப்பை கொடுக்காட்டினாலும் இப்போ நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சி 2025 ஜூலை முதல் செப்டம்பர் வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலருக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கும். என்ன சார் இவ்வளோ கெடுதலாக சொல்கிறீங்க அப்படின்னா, இது கெடுதல் கிடையாதுங்க, நல்ல விஷயந்தான். ஆனால் பயத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சினால் என்ன பாதிப்புகள் வரும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய் பயிற்சி எப்போ நடக்குது, எந்தெந்த ராசிக்கு எந்த ராசிக்கு போகிறாரு, எந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லது நடக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போது செவ்வாய் பயிற்சி 1.5 மாதங்களுக்கு ஒரு தடவை பயிற்சி ஆகிறார். 45லேருந்து 48 நாள். இந்த செவ்வாய் பயிற்சி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஜூலை 28, 2025 அன்று செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சிம்ம ராசிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அதாவது காலபுருஷ தத்துவத்தில் மேஷ லக்னத்துக்கு அது 5ஆம் வீடு. 5ஆம் வீட்டிலிருந்து 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. இது பொதுவான விஷயம் என்னன்னா, எதிரிகளால் பகை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், விரயங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. இது நான் சொல்கிறது பொதுவான பலன், உலகத்துக்கு சொல்கிறேன். இதை தவிர தனிப்பட்ட ராசிக்கு வேறு, அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட லக்னத்துக்கு பலன்கள் மாறுபடும். இப்போது செவ்வாய் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சரி சார், கன்னி ராசிங்கிறது புதனுடைய வீடு. புதன் செவ்வாய்க்கு எதிரி. அதாவது சமபலமாக இருந்தாலும் எதிரியாக பாவிக்கக்கூடிய, அதாவது இந்த பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடுன்னு சொல்லும்போது செவ்வாய் பாசிட்டிவ் சைடுனா புதன் நெகட்டிவ் சைடு, செவ்வாய் நெகட்டிவ் சைடுனா புதன் பாசிட்டிவ் சைடு. அதாவது ஆப்போசிட் சைடில் நிற்கக்கூடிய இரு கிரகங்களுடைய சந்திப்பு இது. அதாவது செவ்வாய் புதனுடைய வீட்டுக்கு போகிறாரு, எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு. சரி, இதனால் என்ன பலன் அப்படின்னா, இதனால் பலன் கிடையாது, இதனால் நார்மல் பலன் தான். இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 12ஆம் இடம், அந்த சயனஸ்தானம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சனி பகவான் வக்கரமாக இருக்கார். தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அவருடைய நேர் பார்வையில் இந்த செவ்வாயும் சனியும் சமசப்தமமாக இருக்காங்க. இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுங்கிறது 2 ஈக்குவலண்ட் எதிரிகள். சேரனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, இல்லை பாண்டியனும் சோழனும் நேருக்கு நேராக சந்திக்கிற மாதிரி, 2 ஈக்குவலண்ட் ஆர்மிஸ் எதிரில் சந்திக்கிற மாதிரி. இதில் சனி பெட்ரோல் ஊற்றக்கூடிய கிரகம், செவ்வாய் நெருப்பை பொழியக்கூடிய கிரகம். அதனால் இது ரெண்டும் பார்த்துக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் கிடையாது. இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த சில மாதங்கள் மே மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஏர் கிராஷ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், குழந்தைகளுக்கு பாதிப்புகளை தரக்கூடிய. இதில் 2025 இந்த விஸ்வாவசு வருஷத்தினுடைய வருஷ பரப்பு பஞ்சாங்க படனம் நம்ம வாசித்தோம். உள்ளகரத்தில் இருக்கக்கூடிய விஜய கணபதி கோயிலில் அதில் நம்ம சொல்லியிருக்கோம், குழந்தைகளுக்கு பாதிப்புகள் வரும்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது பஞ்சாங்கத்தினுடைய பலன். அது மாதிரி தான் நிறையா குழந்தைகள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதுவும் இப்போ வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி பாதகத்தை தரக்கூடிய வகையில் தான் இருக்குது. அதே சமயம் இந்த செவ்வாய் பயிற்சி ஜூலை 28 நடக்கிறது. எத்தனை நாளைக்கு இருக்குது அப்படின்னா, ஜூலை 28லேருந்து செப்டம்பர் 13 வரைக்கும். செப்டம்பர் 13ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குருவின் பார்வையில் வந்துடுவார். இது வசதியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் செப்டம்பர் 13க்கு மேலே தான். அதுக்கு முன்னாடி அதில் ஒரு 13 நாள், ஆகஸ்ட்டில் ஒரு 31 நாள், 44 நாட்கள், இதில் ஒரு 3 நாட்கள், 47 நாட்கள் இந்த செவ்வாய் பயிற்சியானது அதிக பாதிப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. யாருக்கெல்லாம் பாதிப்பு இருக்குங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் பொதுவாக விஷயம் உலக அளவில் பார்த்திங்கன்னா
நெருப்பு சம்பந்தமான ஆக்சிடென்ட்ஸ் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிர் சேதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனியின் பார்வையில் செவ்வாய் வருது, செவ்வாயின் பார்வையில் சனி வருதுங்கிறது வந்து அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. ஆரோக்கிய விஷயத்தில் நிறைய பேர்த்துக்கு தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் தூக்கத்தை கெடுத்து ஆரோக்கிய சம்பந்தமாக பயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் சாதாரண வலி வந்தாலே உடனே டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கிறது நல்லது. ஆனால் இதனால் உயிர் சேதம் இருக்காது. ஆக்சிடென்ட்ஸ்னால தான் உயிர் சேதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செவ்வாய் பயிற்சியானது தனிப்பட்ட உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும்னு இப்போ பார்க்க போகிறோம். மகர ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். உங்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியான புதன் 7ஆம் இடத்துல இருக்கார். அந்த பாக்யஸ்தானத்துக்கு செவ்வாய் வரார். இதனால் என்ன பலன் அப்படின்னா, தந்தை வழியில் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தும். தந்தை வழியில் பூர்வீக சொத்து சம்பந்தமாக வழக்கு இருந்ததுன்னா இப்போ அலைச்சலை கொடுக்கும், செலவை கொடுக்கும். தந்தையின் ஆரோக்கியம் உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. கொஞ்சம் நெகட்டிவ் தான் உங்களுக்கு. மகரம், கும்பம், மீனம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் மகரத்துக்கு முதல்ல சொல்லிடுறேன். இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும், மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஆயுதம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபராக உங்கள் தந்தை இருந்தால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், அவரை எச்சரிக்கையாக இருக்க சொல்லணும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள், போலீஸில் கேஸ் இருக்குது, இல்லை வந்து கோர்ட்டில் கேஸ் இருக்குன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு தேவையில்லாத சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். பங்காளிகளுக்குள்ள சண்டை வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. சனியின் பார்வை, வக்கர பார்வை 5ஆம் இடத்துக்கு இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சனி வக்கரமாக தானே இருக்குன்னு. உங்களுக்கு வக்கரமாக இருக்கக்கூடாது. மகரம், கும்பம் 2 பேர்த்துக்குமே சனி வக்கரமாக இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. சனி வக்கர பலன்கிறது வந்து உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்தும். கூட ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட, உங்களுடைய நண்பர்கள்கிட்ட எல்லாம் நீங்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபம் அதிகரிக்கும். இந்த டைவர்ஸ் கேஸ் இப்போ நிறையா ஃபைல் ஆகும். அதில் மகர ராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்கள்லாம் நிறையா டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதில் புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க, புத்திசாலியாக இருந்தாங்கன்னா அடுத்த 2 மாதத்துக்கு எந்த ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது. சரிம்மா, நீ உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல, நான் ஒரு 6 மாதம் வெளியூரில் தங்குறேன், வெளி இடத்துல தங்குறேன், 6 மாதம் கழித்து மீட் பண்ணலாம் அப்படின்னு புத்திசாலித்தனமாக நவுந்து போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள மீண்டும் ஒரு அமிக்கபிள் சிச்சுவேஷன் வரும். ஆனால் இப்போ உணர்ச்சி வசப்பட்டு, ஏன்னா இப்போ உங்களை உணர்ச்சியை தூண்டுற மாதிரி தான், அவசரப்பட்டு நீங்கள், உங்களுக்கு தூக்கம் இருக்காது, தூக்கத்தை கெடுத்து நெருப்பு மேலே படுக்கிற மாதிரி இருக்கும். இந்த தூக்கத்தை கெடுத்துண்டு நீங்கள் முயற்சி எடுத்து நீங்கள் எதையாவது பண்ண போக அது உங்களுக்கு நிம்மதியை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, இல்லை சொந்தமாக தொழில், அதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருந்தாலும் சரி, ஒரு சின்ன பாத்திரம் மேனுஃபேக்சர் பண்ணுற கடை வச்சுருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் சில பேர் வந்து இந்த குட்டி குட்டி மெஷின் வச்சு பண்ணக்கூடிய தொழில் பண்ணாலும் சரி, தொழிலதிபராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும், வெற்றி தள்ளி போகும் சூழ்நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சலை கொடுப்பாங்க. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு மனஸ்தாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் செயல்படுவார்கள். அதே சமயம் உங்களுக்கு வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படும். நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் அல்லது வந்து அரசாங்க ரீதியான பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூட இருக்கிறவங்களால் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் கொடுத்தவங்க உங்களை சங்கடப்படுத்தி அவமானப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் கேட்கலாம், சார் இவ்வளவும் கெட்டது தான் சொல்லுவீங்கன்னா நல்லதே சொல்ல மாட்டிங்களா? இந்த ஆள் எப்போவுமே நல்லது தான் சொல்லுவார்னு நிறைய கமெண்ட் வரும் இந்த மகர ராசிக்கும் கும்பராசிக்கும். எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, நீங்கள் என்ன வேணால் திட்டிக்கோங்க. நம்ம இது வந்து எப்படி தெரியுமா பார்க்குறோம், எனக்கு வந்து நான் எதிர்பார்க்குறது நல்லது, அதைத்தான் சொல்லணும் அப்படின்ட்டு. நான் எங்கேயுமே ஆக்சிடெண்ட் ஆகாமல் போகணுன்ட்டு தான் நானும் ஆசைப்பட்றேன். ஆனால் சில இடத்துல அவங்க போட்டிருக்காங்களே ஆக்சிடெண்ட் ப்ரோன் ஜோன்னு, உங்களுக்கு நான் சொல்கிறது எல்லாமே ஆக்சிடெண்ட் ப்ரோன் ஜோனை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் ஜாகிரதையாக போங்கன்னு சொல்கிறேன். ஆனால் நான் இப்படி தான் ரேஷாக ஓட்டுவேன், நீ வந்து சொல்கிறது எனக்கு நல்லது தான் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஆள் கிடையாது. நீங்கள் என்ன வேணால் கத்திருப்பாங்க, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. அதனால் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதே என் கடமையாக நான் நினைத்து செஞ்சிட்ருக்கேன். சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணியே திட்டிருக்காங்க, ஏன்டா நீ உனக்கு நல்ல வார்த்தையே வராதாடா அப்படின்ட்டு. நீ கெட்ட வார்த்தை எழுதிட்டு வாடா போடான்னு சொல்லு, அதை பற்றி கவலை இல்லை.
உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை. சனி வக்கர கதியில் இருக்கக்கூடிய சனி பகவானின் பார்வையில் செவ்வாய் வர்றது உங்களுக்கு ஆதாயம் கிடையாது. மூத்த சகோதரர்களுடன் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பூர்வீக சொத்தில் ஏதாவது பங்கு வரதா இருந்தால் அதை கெடுக்கிறதே உங்கள் அண்ணனோ அக்காவோ தான். அவங்கள நம்பி ஏதாவது பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சொத்து வரவே வராது. தாமதம் கூட இல்லை, வரவே வராது. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் கொள்ள வேண்டும். உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள், அதாவது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட்டு ஒரு பிரிவை ஏற்படுத்துகின்ற தடுமாட்டமான காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் மகர ராசி நண்பர்கள் இந்த செவ்வாய் பயிற்சியில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு. குலதெய்வத்தை கம்பல்சரியாக வழிபடணும். குலதெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் மற்ற தெய்வத்தை வழிபட்டுட்டீங்கன்னா பிரயோஜனமே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் அம்மாவை பட்டினி போட்டுட்டு கும்பகோணத்தில் போயிட்டு நான் வந்து ஒரு 1,00,000 பேர்த்துக்கு அன்னதானம் பண்ணுறது எவ்வளவு முட்டாள்தனமோ அதுதான் இந்த குலதெய்வத்துக்கு போகாமல் மற்ற திருப்பதிக்கு போகிறேன் சார், திருச்செந்தூர் போகிறேன் சார், பழனிக்கு 4 தடவை போகிறேன் சார் மாதத்துக்கு, எதுவும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் முக்கியமாக ஒரு தெய்வத்தை வழிபடணும். அது வந்து பிரத்யங்கரா தேவி. எதுக்கு இந்த பிரத்யங்கரா தேவினா, உங்கள் எதிரிகள் உங்கள் கூடவே இருக்கிறவங்க, உறவுகளே எதிரிகளாக இருக்காங்க. அந்த எதிரிகளை அடக்கி வைப்பதற்கு, அழிப்பதற்கு இல்லை, அடக்கி வைப்பதற்கு இந்த பிரத்யங்கரா தேவி வழிபாடு செய்வதன் மூலமாகவும் துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாகவும் உங்களுடன் இருக்கும் உறவுகள் அடங்கி இருப்பார்கள். பிரச்சனைகளற்ற சூழ்நிலை ஏற்படும். இந்த செவ்வாய் பெயர்ச்சியில் பாதிப்புகள் இருந்தாலும் சாதகமான பலன்களும் நிறைய ராசிக்கு இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு, ராசிக்கு பார்க்கக்கூடாது. ஜாதகத்துக்கு பார்க்கும்போது ராசிக்கு பார்க்கவே கூடாது, லக்னத்துக்கு தான் பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி, சார் நான் மீன ராசி எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ராசிக்கு பார்க்கக்கூடாதுங்க. உங்கள் லக்னம் என்னன்னு பார்த்து அந்த லக்னத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சியும் சனியின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் என்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்பரும் 2ம் கொடுத்துருக்கோம். சென்னையில் நான் இருக்கேன். சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு அந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக, வீடியோ கால் மூலமாக, ஜூம் கால் மூலமாக எங்கூட தொடர்பு கொண்டு பேசணும், கிளாரிஃபிகேஷன் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு டீட்டெயில்ஸ் பேசிக்கலாம். இதற்கு கட்டணம் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ்ன்னு கிடையாது, எல்லாத்துக்குமே ஃப்ரீ சர்வீஸ் கூடாது. எதையுமே ஃப்ரீயாக கொடுத்தா அதுக்கு உண்டான மரியாதை கிடையாது. அதனால் கட்டணம் உண்டுன்னு சொன்னாலும் நீங்கள் சீப்பாக சொன்னீங்கன்ட்டு சில பேர் சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை தெரிந்து கொள்வதற்கு தொடர்பு கொண்டு பயனடையுங்கள். உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் இந்த செவ்வாய் பெயர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.